Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்களா, தொடர்ந்து பாருங்கள், நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கலாம். ஸோ பகுதியாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? செகண்ட் ஒன், அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? தேர்ட் ஒன், நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஃபோர்த் ஒன், கூற்று காங்கிரஸ் அமைச்சரவை 1939 ஆண்டு பதவி விலகியது. காரணம், காங்கிரஸ் அமைச்சரவையை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. ஃபிஃப்த் கொஷின், சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தின் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சிக்ஸ்த் ஒன், பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது. செவன்த் ஒன், பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. எய்த் ஒன், எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து. நைன்த் ஒன், தமிழ்நாட்டின் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் டேஷ். டென்த் ஒன், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா டேஷ். 11th ஒன், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு. 12th ஒன், பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? 13th ஒன், குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுவதற்கான அறிகுறிகள். 14th ஒன், பின்வருவனவற்றில் தொழிற்சாலைகள் இல்லாதது எது? பகுதி ஆள எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 28 கட்டாய வினா. 15th ஒன், டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவு பட விளக்குக ரொம்ப முக்கியம். 15th ஒன், 3ஆம் உலக நாடுகள் பற்றி ஒரு குறிப்பு வரைக. 17th ஒன், கிழக்கு மற்றும் மேற்கின் அமையப்பெற்ற பாளையங்களை குறித்து எழுதுக. 18th ஒன், திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் 19th கொஷின், இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி கூறுக. 20, இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. 21, மெக்னீசியத்தின் பயன்பாடுகளை குறிப்பிடுக. 22, பன்னாட்டு வணிகம் வரையறு. 23, குடியுரிமை என்பதன் பொருள் என்ன? 24, மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் என்ன? 25, வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக. 26, வரிகளின் வகைகளை குறிப்பிடு. 27, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? 28, இந்தியாவின் முக்கிய மென்பொருள் மையங்கள் யாவை? பகுதி இ, எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 42 கட்டாய வினா. 29 பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புகளை. ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். செகண்ட் கொஸ்டின், சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி. தேர்ட் ஒன், உலகிலேயே மிக நீளமான அணை டேஷ். ஃபோர்த் ஒன், டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். ஃபிஃப்த் ஒன், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி டேஷ் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தன. 30, 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. 31 பாருங்க, வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள். 32, சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை எழுதுக. 33 வேறுபடுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். செகண்ட் ஒன் பாருங்க, உணவு பயிர்கள் மற்றும் வாணிப பயிர்கள். ஆல காரணம் கூறுக. வட இந்திய ஆறுகள், வற்றாத ஆறுகள். 34, இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும். 35, நகரமயமாக்கல் என்றால் என்ன, அதன் தாக்கங்களை விளக்குக. 36, காவிரி ஆறு குறித்து தொகுத்து எழுதுக. 37, இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை? 38, வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணங்கள் யாவை? 39, கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்களை எழுதுக. 40, பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விளக்குக. 41, கீழ்கண்டவற்றில் காலக்கோடு வரைக. 1930 முதல் 1950 வரையிலான 5 முக்கிய நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். 42, இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். கான்பூர், வேதாரண்யம், தண்டி, லாக்பூர், பாராக்பூர். பகுதி இ 8 மார்க் 2 அட்டன் பண்ணோம், டோட்டலாக 16 மார்க். 43ல் ஆ பாருங்க, சமூக முன்னேற்றத்தின் பெரியார் ஈவேராவின் பங்களிப்புகளை சுருக்கமாக எழுதுக. அல்லது ஆ, அடால்ட் ஹிட்லரின் எழுச்சி குறித்து ஒரு கட்டுரை வரைக. 44ல் ஆ, கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தின் பின்வருவனவற்றை குறிக்கவும். மேற்கு தொடர்ச்சி மலை, கங்கையாறு, பன்னா உயிர்கோள பெட்டகம், சணல் விளையும் பகுதி, கொச்சின், எவரெஸ்ட் சிகரம், வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை, சோழமண்டல கடற்கரை. அல்லது ஆ, கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வரைபடத்தின் பின்வருவனவற்றை குறிக்கவும்.
வீராணம் ஏரி, நெல் விளையும் பகுதி, கூடக்குளம், ஒரு சர்வதேச விமான நிலையம், தாமிரபரணி, சாத்தனூர் அணை, வங்காள விரிகுடா, நீலகிரி மலை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பப்ளிக் வரைக்கும் நிறைய இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.